வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு எதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அதை பற்றி பேசுவோம். ஓட்டுக்கு 300 கொடுக்குறாங்களா, 400 அவ்வளோதான். மேக்ஸிமம் 500 கொடுக்கத்தான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மஞ்சாலி கிராமத்துக்கு வர ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வருஷத்துக்கு மினிமம் 1 கோடி ரூபாய் வருது. ஆஸ் பர் லாஸ்ட் டைம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது 70 80 லட்ச ரூபா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது ரெக்கார்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, ஃபண்டு வர டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது, அப்புறம் கவர்மெண்ட்டில் நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆரம்பித்து பார்க்கும்போது ப்ளஸ் ஒரு சிலர்கிட்ட பேசும்போதெல்லாம் அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆவரேஜாக 1 இயருக்கு 1 crore வருது, 1 கோடி ரூபாய் வருது. ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்னா 5 வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் ஆவரேஜ் மினிமம் வர்றது. அவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்ட் அமௌண்ட்டை நான் சொல்ல வரல, வாய்ப்பு இருக்குது. மொத்தம் மஞ்சாலியோட மக்கள் தொகை வந்து பார்த்தோம்னா 6000 ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிற மக்கள் தொகையோட கணக்கு வந்து பார்த்தோம்னா 6200. ஸோ 6200 5 கோடியில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8200 சம்திங் வரும். மொத்தம் 8000 ரூபாய். சதீஷ்க்கு மட்டும் 8000 ரூபாய் சேரணும். கவர்மெண்ட்லேருந்து ஒதுக்குற நிதி அது. அந்த 8000 ரூபாய் நிதியில் சதீஷை சுற்றி இருக்கிற ரோடு நல்லா இருக்கணும், சதீஷை சுற்றி சுகாதாரம் சிறப்பாக இருக்கணும், கொசு மருந்து எதுவும் கொசு பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது, சதீஷ்க்கு தண்ணி சிறப்பாக வரணும், காலை மாலை 2 வேளையும் தண்ணி வரணும். அப்படி முடியல அப்படின்னா 1 வேளையாவது தண்ணி வரணும். ப்ளஸ் சதீஷுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல், சதீஷுக்கு தேவையான மாடு வசதி, சதீஷுக்கு தேவையான வேற என்னெல்லாம் வசதி இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். சதீஷோட பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு தேவையான வசதி பண்ணி கொடுக்கணும். சதீஷ் கோயிலுக்கு போவான், கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்றதுக்கு அந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கவர்மெண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்குது. அந்த 5 கோடி ரூபாய் அமௌண்ட் ஒதுக்குது. அந்த 5 கோடி ரூபாய் அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 5 கோடி ரூபா டிவைடட் பை 6200 ஓட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8000 ரூபாய் ஆவரேஜாக வருது. ஒரு முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா கூட 7500 ரூபான்னு கூட வச்சுக்கலாம், அதிகபட்சம் வேணாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு 300 ரூபாய் ஓட்டுக்கு காசை கொடுத்துட்டு மக்களுக்கு சேர வேண்டிய 5 கோடி ரூபாயை அப்படியே தங்களோட சுய லாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றாங்க, வெறும் 300 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அப்ப என்ன கேட்கணும், நீங்க உங்களோட ஓட்டோட மதிப்பு 8000 ரூபாய், உங்களோட ஓட்டுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு 8000 ரூபாய். அப்ப நீங்க என்னன்னு கேட்கணும், ஓட்டுக்கு 300 ரூபாய் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி ஓட்டுக்கு 8000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இனிமேல் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது யாராவது வந்தாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது, மஞ்சாலி கிராம மக்களுக்கு தான் நான் இதை சொல்றேன், மற்ற கிராமத்துக்கு நான் சொல்ல. இனிமேல் ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த கணக்கை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 5 கோடி ரூபா ஃபண்டு வருது, 5 கோடி ரூபா ஃபண்டில் எனக்கு 300 ரூபா மட்டும் கணக்கு கொடுத்தா எப்படிப்பா, என்ன சதீஷோட ஓட்டுக்கு இல்லை உங்களோட ஓட்டுக்கு 8000 ரூபா, 8000 ரூபா கணக்கை போட்டு பார்த்தோம்னா 8000 ரூபாய் வருது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன், எனக்கு 8000 ரூபாய் வருது, என் ஓட்டுக்கு 8000 நீ கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு ஓட்டு போடுறேன். காசு கொடுக்குறவங்கிட்ட இதை நீ சொல்ல வேண்டிய கருத்து, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்றபடி நல்ல இப்போ நம்மள மாதிரி இளைஞர்கள், சமுதாய சிந்தனை உள்ளவங்க, சமுதாயத்துக்கு நல்ல செய்ய நினைக்கிறவங்க வந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஓட்டுக்கு காசு வாங்காம ஓட்ட போடுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய இந்த 8000 ரூபாய் உங்களுக்கு சிறப்பா வந்து சேரத்துக்கு என்ன வழி இருக்கோ எல்லா வழியுமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சிறப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அனைத்தும் தரமான ரோடு, முறையான தண்ணி, ஃபில்டர் வாட்ரு, குடி தண்ணி, நம்ம பேசின மாதிரி அந்த டேங்க் தொட்டி கட்டி நம்ம குடி தண்ணி வாட்ரு, ப்ளஸ் சுகாதாரத்தை கட்டமைக்கிறதுக்கு, ப்ளஸ் ஸ்கூலுக்கு ஆல்ரெடி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம களத்துக்கு வரத்துக்கு முன்னே நம்ம ஸ்கூலுக்கு பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்மளோட குழந்தைகள் தான் எதிர்கால மஞ்சாலி கிராமத்தோட தூண்கள். அப்போ அவங்க இப்போ வந்து அவங்களோட கல்வியை சிறப்பாக நம்ம கொண்டு போகணும். அதனால தான் நம்ம கல்விக்கு நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளஸ் சுகாதாரமான ஒரு சூழ்நிலை, கொசு மருந்து அடிக்கிறது, எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட பிளான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இனிமேல் யாராவது ஓட்டுக்கு 300 ரூபா கொடுக்க வந்தாங்க அப்படின்னா, ஓட்டுக்கு ஏன்டா 300 ரூபா கொடுக்குறேன், எனக்கு ஓட்டுக்கு 300 ரூபா வேண்டாம்டா, எனக்கு ஓட்டுக்கு 8000 ரூபாய் வேணும், 8000 ரூபாய் ஓட்டு கூட, என்னோட ஓட்டோட மதிப்பு 8000 ரூபாய். 300 ரூபாயை கொடுத்துட்டு மக்களுக்கு சேர வேண்டிய 8000 ரூபாய், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷருக்கும் சேர வேண்டிய 8000 ரூபாயும் ஒட்டுமொத்தமாக அழிக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் அழிக்கிறாங்க. மேபி உனக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்ல ஒரு 200 ரூபா உங்களுக்காக, ஒவ்வொரு தலைக்கும் 200 ரூபா சும்மா அங்கங்க அப்படியே தூவி விடுறது. கொஞ்சமா தண்ணி மாசத்துல 4 நாளைக்கு, கொஞ்சமா லைட்டு மாசத்துல 1 நாளைக்கு, கொஞ்சமா பவுடரு வந்து யார் வந்தா, யாராவது முக்கியமான விருந்தாளிங்க வந்தாங்க அப்படின்னா அப்புறம் ரோட்டுக்கு அந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, அவ்வளவுதான். வேற என்ன இங்க தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இது வரையும் வேற எதுவும் நான் பார்த்ததில்லை. ஸ்கூல் காம்பவுண்ட் கட்டுவாங்க, ஸ்கூல் காம்பவுண்ட் கட்டுறேன்னு சொல்லிட்டு குழியே எடுக்காம அப்படியே போடுவாங்க.
இப்படி கண்ணை திறந்தோம் அப்படின்னா நம்ம முழிக்கிறதும் பார்க்கறதும் ஓலல்ல தான் முழிக்கிறோம், ஓலல்ல தான் பார்க்குறோம், ஓலல்ல தான் வாழ்றோம், தவழ்றோம், எல்லாமே ஓலல்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை வேண்டாம். மஞ்சாலி கிராமத்துக்கு இந்த சூழ்நிலை அடுத்த 5 ஆண்டுக்கு வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இதுவரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னே யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம், எந்த மாதிரி ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், எந்த மாதிரிலாம் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம், அந்த பிரச்சனைக்கு இப்போ என்ன சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல எத்தனை இப்போ செக் பண்ணி பாருங்க, எத்தனை ஸ்கூல்ல தண்ணி வரல, எத்தனை ஸ்கூல் பசங்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ கிராம மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ இங்கே ஏக்கப்பட்டி மட்டும் இல்லை, எல்லாம் இப்போ முளையங்காட்டில் தண்ணி இல்லை, ஒரு மாசமா தண்ணி இல்லையா, 8 வருஷமா கரடி கொண்டுக்கு தண்ணி இல்லை. எனக்கு எப்படின்னே இது எனக்கு புரியல. 8 வருஷமா கரடி கொண்டுக்கு தண்ணி இல்லை, நரசிம்மடி சேமடி எங்கேயுமே தண்ணி இல்லை. எப்படி இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு என் கண் முன்னால் நடக்குது, இது என்னால் சகிச்சிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. நீங்கள் எப்படி இதை சமாளிச்சுட்டு இருக்கீங்க, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. இவ்வளோ பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்கு, இது எப்படி நீங்கள் பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இதை யோசிச்சாவே என் ரத்தம் கொதிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப கூலாக இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். என்ன சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெரியல, என்னெல்லாம் உங்களுக்கு வருது, ஃபண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறோம், அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை கொஷின் கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. இது எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. மக்களை யோசிங்க. வெறும் 300 ரூபாயை கொடுத்துட்டு உங்களுக்கு சேர வேண்டிய 8000 ரூபாயோ, ஒட்டுமொத்த 8000 ரூபாயும் அளிக்கப்படுது. மஞ்சாலி கிராமத்துக்கு வர அமௌண்ட் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்படுது அப்படின்றத என்னோட கருத்து. நான் கரெக்டாக 5 கோடி ரூபாய் சொல்ல, முன்ன பண்ண வரதான் இருக்கும். பட் ஆனால் உனக்கு சேர வேண்டியது மினிமம், நான் 8000 ரூபா அதிகபட்சம் சொல்லலை, மினிமம் மட்டும் தான் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் அதையே மினிமம் எடுக்க வேணாம், ஒரு 5000 ரூபாய் கூட மினிமம் எடுங்க. 5000 ரூபாய் மினிமம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரது மஞ்சாலி கிராமத்துக்கு வரது எவ்வளோ வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நல்லதே செய்வோம், நல்லதையே நினைப்போம். நம்மளோட வருங்காலத்துக்கு எல்லாரும் ஒன்றிணைந்து நம்ம வேலை செய்யலாம். வாருங்கள், நான் ரெடியாக இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க, சிறப்பாக பண்ணலாம். நன்றி, வணக்கம்.